Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 6th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய ப்ரோ செக்ஷன் 2 பார்க்க போறோம். ஏற்கனவே ப்ரோ செக்ஷன் 1 அண்ட் ரிமைனிங் போயம் சப்ளிமெண்டரி ரீடர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். யாரும் பார்க்கல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஒன் மோர் டைம் ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ். நிறைய பேர் என்னோட வீடியோக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம்ப்பா. ஆக்சுவலா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்ப்பா, நம்ம வந்து ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு தீம் பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே? இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா நம்ம டீம் ஒர்க் போயம் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி மித்தாலி துரைராஜ் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யார பாத்தீங்கன்னா திருமதி உஷா ராணி, அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். உஷா ராணி வந்து ஒரு கபடி பிளேயர். இது ரிலேட்டடா சில இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இதுல அந்த லைன் பை லைன் ரீட் பண்ணும் போதே நான் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? வீடியோக்குள்ள போயிடலாமாப்பா. Usha Rani, Usha Prani, Copcom Kabaddi champion, rose from shanty town of Subedar Palaya in Yeshwantpur near Bangalore in Karnataka. கண்ணா இங்க நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உஷா ராணி அவங்கள பத்தி பார்க்க போறோம். உஷா ராணிங்கிறவங்க ஒரு கபடி பிளேயர். இங்க சாந்தி டவுன் அப்படின்னா ஒன்றும் இல்லப்பா, பூவர் ஏரியா, அதாவது ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாந்தி டவுன் சொல்லுவாங்க. யஷ்வந்த்பூர்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்குது, கர்நாடகால. சரி, இவங்க பிறந்த பிளேசஸ் ஊரு கூட கேட்கலாம்ப்பா. உஷாராணி எங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். உஷாராணி வந்து எங்க இருந்தாங்க அப்படின்னா சுபேதார் பாளையா, அது எங்க இருக்குன்னா யஷ்வந்த்பூர் நியர் பெங்களூர் இன் கர்நாடகா. சரியா? ஆக்சுவலா இது என்னன்னா ஆம்டு வித் ஹர் மதர் அன்ஃபுல்ஃபில்ட் ட்ரீம் டு பிகம் அன் அத்லெட். ஆக்சுவலா உஷாராணியோட அம்மாக்கு வந்து ஒரு நல்ல அத்லெட் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அவ வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா அவங்க அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுவா. சரியா? இங்க பாருங்க, இதுல அன்ஃபுல்ஃபில்ட்னு ஒண்ணு இருக்கு. அன்ஃபுல்ஃபில்ட்னா என்னன்னாப்பா, அன்ரியலைஸ்டு, அதாவது அவங்களால அன்ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயத்த. சரியா? she became determined and practiced kabaddi at the Kantirava stadium every morning, rain or shine. கண்ணா லிசன், இங்க வந்து ஸ்டேடியம் பேர் கொடுத்திருக்காங்க. அவங்க எந்த ஸ்டேடியத்துல வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்களா? காண்டிரவா. சரியா? இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. உஷாராணி எந்த ஸ்டேடியத்துல பிராக்டிஸ் பண்ணுவாங்க? காண்டிரவா. As a child, she grew up watching kabaddi at a club in front of her house and soon joined the club and started playing kabaddi at national level in sub junior category. அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து பார்த்துட்டே இருப்பாங்களாம். பார்த்துட்டு இருந்துட்டு தான் அதுல பிராக்டிஸ் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, சப் ஜூனியர் கேட்டகரி நேஷனல் லெவல்ல வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. whenever she was not playing, she was the source of support to her parents and her at home. She used to sell flowers for her daily living and she had struggled all through her life until she get a job in the Karnataka State Police Force. அதாவது வந்து அவங்க ஏழ்மையான குடும்பத்துல இருந்தவங்க தான். அவங்க அம்மாவுடைய ட்ரீமை ஃபில்ஃபில் பண்றதுக்காக தான் பிராக்டிஸ் பண்றாங்க. ஜூனியர் கேட்டகரியில எல்லாம் ஜாயின் பண்ணி நேஷனல் லெவல்ல எல்லாம் ஆடுறாங்க. அவங்க குழந்தையா இருக்கும்போது, அதாவது அவங்க டீனேஜ்ல என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அன்னைக்கு விளையாடுறதுக்கு இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னா அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எப்படி ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா, ஃப்ளவர்ஸ், அதாவது அந்த பூ விற்கிறாங்கல்ல அந்த வேலையை பார்த்துட்டு அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எப்ப அப்படின்னா அவங்களுக்கு கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ்ல வேலை கிடைக்கிற வரைக்குமே அவங்க இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரியா? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணும், படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து, she was selected as a police person for her excellence in sports and was the youngest in the Karnataka State Police Women Kabaddi team. அதாவது இங்க கபடி டீம்ல வந்து நல்லா விளையாடுனதுனால தான் உங்களுக்கு அந்த வேலை வந்து கிடைச்சது. என்ன வேலை கிடைச்சது? கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் போர்ஸ்ல வந்து கிடைச்சது. சரியா? கர்நாடகா ஸ்டேட் போலீஸ்ல போர்ஸ்ல உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னா, அவங்க வந்து கபடி டீம்ல நல்லா பிளே பண்ணாங்க இல்லையா, இன்டர்நேஷனல் லெவல்லாம் விளையாடினாங்கல்ல, நேஷனல் லெவல்ல சப் ஜூனியர் கேட்டகரியில விளையாடினாங்கல்ல. ஸோ அதனால உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்தியா ஹாஸ் வான் ஆல் 6 women's கபடி வேர்ல்டு கப் பிளேட் ஃப்ரம் 2012 to 2017. அதாவது நம்ம வந்து 6 கபடி வேர்ல்டு கப் நடந்திருக்கு. அந்த 6ஐயுமே நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். as a proud Indianல being an Indian it is a proudest moment as India has won all 6 women's kabaddi world cup played from 2012 to 2017 and she was just 29 years old when she won a gold medal in kabaddi. அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது, உஷாராணிக்கு 29 years இருக்கும்போது அவங்க என்ன வாங்கிட்டாங்க, கோல்டு மெடல் வாங்கிட்டாங்களாம். 29 yearsல கோல்டு மெடல்ங்கிறது அவ்வளோ ஈஸியஸ்ட் திங் கிடையாது, பட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஷீ இஸ் மச் அக்ளைம்ட் ஃபார் ஹர் ரைடிங் ஸ்கில்ஸ் இன் கபடி. இஎஸ் உமன் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் அட் கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் போர்ட் சேஸ்
அதாவது அவங்க வந்து என்ன சொல்றது, அவளுக்கு 29 வயசுல இருந்து அவ வந்து கோல்டு மெடல் வாங்கிட்டா இல்லையா, அப்ப வந்து அவருடைய ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் அவங்க யாரு அப்படின்னா சுமந்த், அவங்கள பத்தி சொல்றாங்க. டெஸ்பைட் a well paid job, Usha participated in national events every year without a miss. She is an expert in giving leads, raiding opponents and constantly playing prominent role in the Indian kabaddi team. அதாவது அவளுக்கு வந்து ஒரு நல்ல சம்பளத்துல கவர்மெண்ட் வந்து வேலை கொடுத்துருச்சு. அவன் நினைச்சிருந்தா அந்த வேலையை வச்சுட்டு ஒரு ஜாலியான ஒரு லைஃபை லீட் பண்ணலாம். பட் still she is taking practice for international லெவல்ல வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்குமே அவங்க வந்து எல்லா காம்படிஷன்லயுமே கலந்துக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க, ப்ராமினன்ட். ப்ராமினன்ட் அப்படின்னா என்னன்னாப்பா நோட்டிசபிள் அப்படின்னு அர்த்தம். ப்ராமினன்ட் அப்படின்னா என்னன்னாப்பா நோட்டிசபிள்னு அர்த்தம். அண்ட் உஷா ராணி is now working hard and practicing every day to win the gold medal in Asian Games in 2018. அதாவது 2018ல உஷா ராணி வந்து கோல்டு மெடல் வாங்குறதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஷி ஹாஸ் ஆல்சோ பிகம் ஏ ரோல் மாடல் டு ஹர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அட் ஹோம் அண்ட் அதர் ஃபெல்லோ ஸ்போர்ட்ஸ் பர்சன். நமக்கு வந்து இவங்க ஒரு ரோல் மாடல் தான். ஏன்னா அவளை பார்த்து ஸ்போர்ட்ஸ்ல யாரு பெருசா வரணும்னு சாதிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ரோல் மாடலா தான் இருக்காங்க. சரியா? அப்புறம் இந்த லெசன்ல வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்காது, கம்மியான இன்ஃபர்மேஷன் தான். பார்க்கலாம், க்ளோசரி பார்க்கலாம். ஷாண்டி டவுன்னா பூவர் ஏரியா. அடுத்து அன்ஃபுல்ஃபில்னா அன்ரியலைஸ்டு. ப்ராமினன்ட் அப்படின்னா நோட்டிசபிள், பார்க்க வைக்கிற மாதிரி. அடுத்து டிட்டர்மைண்ட் அப்படின்னா வில் பவர், என்கரேஜ்மெண்ட், அத மாதிரி. ஓகேயா? சரி, அந்த லெசன் ரொம்ப குட்டி லெசன் தான். ஆனா இதுல என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்வி கேட்பாங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், உஷா ராணி இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ்? அவங்க எந்த ஸ்போர்ட்டோட ரிலேட்டட் ஆனவங்க? கபடி. அது நம்ம பார்க்கணும். மேம் இது கேட்பாங்களான்னா நமக்கு இதுக்கு முன்னாடி மிதாலி துரைராஜ் இருக்காங்க, இதுக்கடுத்து நம்ம ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதனாலதான் சொல்றேன். சரி, அவங்க எங்க பிறந்திருக்காங்க? யஷ்வந்த்பூர், பெங்களூர் பக்கத்துல இருக்கக்கூடிய யஷ்வந்த்பூர், கர்நாடகா ஸ்டேட்ல பிறந்திருக்காங்க. சரி, அவங்க எந்த வயசுல வந்து கோல்டு மெடல் அடிச்சாங்க? 29ல. அப்புறம் இந்தியா வந்து எத்தனை கபடி கோப்பை ஜெயிச்சிருக்குன்னு கேட்கலாம். நம்ம 6 கபடி கோப்பை ஜெயிச்சிருக்கோம். எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் கேட்கலாம்? 2012 to 2017. அதுக்கப்புறம் வந்து அவங்கள பத்தின ஒரு ப்ராமினன்ட் ரோல் இன் இந்தியன் கபடி டீம், அவங்கள பத்தி சொன்னவங்க யாரு அப்படின்னா சுமந்த் அப்படிங்கிறவங்க. சரியா? இதெல்லாம் தான் உஷா ராணி பத்தி கேட்கறதுக்கான கேள்விகள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நிறைய பேர் என்னோட வீடியோஸ்க்கு வெயிட் பண்றீங்க. ரியலி ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். நெக்ஸ்ட் கண்டினியூவா நிறைய வீடியோஸ் வரப்போகுது, பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.